ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 2024ல் ஜோஹோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கேட்ட 10 சி ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து ஜோஹோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மொதல் 10 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ரிலேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 10 ப்ராப்ளம் வந்து ஆப்டிடியூட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த 10 கோடிங் ப்ராப்ளமில் உங்களுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங்லும் கேட்கலாம், இல்லை ஜாவா ப்ரோக்ராமிங்லும் கேட்கலாம். நீங்கள் வந்து காலேஜ் கேம்பஸில் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சி ப்ரோக்ராமிங் தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஆஃப் கேம்பஸில் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாவா கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஜாவாவில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ப்ரோக்ராம்ஸ் வச்சு. ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ மோஸ்ட்டாக ஐஜேகே ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. ஜோஹோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மெயில் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டெடிகேட்டடாக வீடியோ வந்து இந்த வீடியோ மாதிரி அதுக்கும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம 10 ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மொதல் கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் மெத்தட் வந்து கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. ஸோ இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன அவுட்புட்டாக இருக்கும், என்ன அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆக்சுவல் எக்ஸாமில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸை வந்து மறுபடியும் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம கேஸில் எக்ஸ் ஈக்குவல் டு 3ஆக தான் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பாருங்கள் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும்போது எக்ஸ் வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு 4ஆக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போனதுனால இந்த எல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம போகக்கூடாது. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இங்கே வந்து எக்ஸ் 4 ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த எல்ஸுக்குள்ளே போயிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ப்ளஸ் 6 அதாவது 4 + 10 4 + 6 வந்து 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஸோ அது கிடையவே கிடையாது. எல்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இஃப்குள்ளே போயிட்டா எல்ஸ்குள்ளே வந்து போக தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இஃப்குள்ளே போகும்போது நம்ம எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 3லேருந்து 4ஆக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்ஸுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. ஸோ நம்ம எக்ஸ் வந்து இப்போ 4 தான். ஸோ பிரிண்ட் எஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4ன்னு தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஸோ நம்ம அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக தான் இருக்க போகுது. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த கம்பைலரில் போடுறேன். ஸோ ரன் கொடுத்தோன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து 4ஆக தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய அவுட்புட் வந்து 4ஆக வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம மொதல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஹேஷ் இன்க்ளூட்ஸ் டு stdio.hன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈனம் வந்து என்ன கண்டெயின் பண்ண போகுதுன்னா சக்ஸஸ் அண்டு ஃபெயிலியரை வந்து கண்டெயின் பண்ண போகுது. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஈனம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்றது தான் அந்த மெத்தடோட நேமு. ஸோ அது என்ன இன்புட்டாக வாங்க போகுதுன்னா இன்ட்டு வேல்யூ வந்து வாங்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த வாங்குகிற வேல்யூ வந்து மாடுலஸ் 2 பண்ணும்போது ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே வந்துடலாம். ஸோ மெயின் மெத்தடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஈனம் ஸ்டேட்டஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நம். ஸோ இந்த செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நம் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ நம்ம ரிசல்ட்டில் வந்து செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் 3யை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். 3 அது என்ன ரிட்டர்ன் பண்ண போதும் இந்த மெத்தடு. ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3 மாடுலஸ் இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ வேல்யூ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ 3 மாடுலஸ் 2 வந்து ஈக்குவல் டு 0 கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும், ஃபெயிலியர் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா 3 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 கிடையாது. ஸோ ஃபெயிலியர் வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு இப்போ நம்ம ரிசல்ட்டில் வந்து ஃபெயிலியரை தான் வந்து அவுட்புட்டாக தரப்போகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியருக்கு வந்து டிஃபால்ட்டான வேல்யூ என்னன்னா 1, ஓகேங்களா, ஈனமில் வந்து. ஸோ நம்ம வந்து 1 தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ சக்ஸஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலான வேல்யூ என்னன்னா 0. ஸோ ஃபெயிலியருக்கு வந்து ஈக்குவலான வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம 1 தான் வந்து அவுட்புட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நான் காப்பி பண்ணி அப்படியே கம்பைலரில் போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். ஸோ ரன்னு கொடுத்து செக் பண்ணுவோம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 1ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, எப்படி இந்த தேர்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் மெத்தட்குள்ளே வந்துடலாம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஆஃப் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க வித் 5 வேல்யூஸோட. ஸோ அதோட வேல்யூலாம் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 1, 15, 20 அப்புறம் 25. ஸோ இதெல்லாம் தான் இந்த அரேவோட வேல்யூஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு ஐஜேஎம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் ஏ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்டெப்லேயே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ ஏ ஆஃப் 1ன்றது என்னது, அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் 1ன்றதுனால இந்த ஸ்டெப்லேயே அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2ஆக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ ஐயோட வேல்யூ 2ஆக ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜே ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஏ ஆஃப் 1ன்றது என்னது, ஸோ ஏ ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து 1 தான். ஸோ ஜே ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஜே ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் ஆகாது. ஏன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து ஜே வந்து 1ஆக தான் இருக்க போகுது, ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் தான் ஜே வந்து 2ஆக மாறும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வேறு எதனா வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் பண்ணால் தான் அந்த வேரியபிள் வந்து 2ஆக மாறும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து ஜே வந்து 1ஆக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டெப்பில் வந்து ஐயோட வேல்யூ வந்து 2ஆக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஐ வந்து 2 தானே. ஸோ இந்த ஸ்டெப்லேயே வந்து 3ஆக வந்து மாறாது. அடுத்த ஸ்டெப்பில் தான் ஐ வந்து 3ஆக மாறும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து 2 தான். ஸோ ஏ ஆஃப் 2ஓட வேல்யூ என்னது 15, ஓகேங்களா. ஸோ எம் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு எம்முக்கு வந்து 15 வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அடுத்த ஸ்டெப் வரும்போது ஐ வந்து 2லேருந்து 3ஆக வந்து சேஞ்ச் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஐஜேகே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் 2, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பிரிண்ட் பண்ணும்போது அது 3ஆக மாறிட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஐ வந்து 3, ஜே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியலைஸ் பண்ணும்போது 1 தான் இருந்துச்சு வேல்யூ. ஸோ ஜே வந்து 1 தான். அதே மாதிரி எம் வந்து பார்த்தீங்கன்னா 15, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா 3, 1, 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கோடை அப்படியே நான் காப்பி பண்ணி ஆன்லைன் கம்பைலர் போயிட்டு ஸோ நான் பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் வந்து வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னுன்னு கொடுத்தா ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 3, 2, 15 வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோர்த்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் இன்ட்டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வந்து ஸ்டாட்டிக் இன்ட்டு ஈக்குவல் டு 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இத்தனை வாட்டி வந்து நம்ம ஐயே வந்து டிக்ளேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். எப்போ பண்ணலான்னா, இந்த வேல்யூஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வேணால் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட குளோபல் வேரியபிள், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு மெத்தட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் மெத்தடில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ மெயின் மெத்தடில் ஸ்டாட்டிக் இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம
ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் வந்து இனிஷியலைஸ் பண்ணல அவங்க. ஸோ, அதனால வந்து 0வா தான் இருக்கும். ஸோ, இப்ப printf ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, இந்த லோக்கல் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் வேரியபிள வந்து ஷேடோ பண்றோம். ஸோ, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட்டு லோக்கல் வேரியபிள் இருந்துச்சுன்னா, ஸோ அத தான் வந்து அந்த ஐயா வந்து எடுத்துக்கிட்டு, அத தான் வந்து நம்ம printfல வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்ம இங்க பிரிண்ட் பண்ணும்போது, நம்ம ஐயோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த மெத்தடுக்குள்ள போவும். இந்த மெத்தடுக்குள்ள போயிட்டு, ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து நம்ம ஐய வந்து டிக்ளேர் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் வேரியபிள்லேருந்து வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஸோ குளோபல் வேரியபிள்ல என்ன நம்ம குடுத்துருக்கோம்? i = 25 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். ஸோ அந்த பிரிண்ட்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 25 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 25 வந்து ரிட்டர்ன் பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்ப இந்த மெத்தடும் வந்து முடிஞ்சிரும். கடைசில இந்த மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 0 அண்டு ஸ்பேஸ் 25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம இந்த கோட காப்பி பண்ணி, நம்மளுடைய ஆன்லைன் கம்பைலர் போயிட்டு பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே 0 ஸ்பேஸ் 25ன்றது அவுட்புட்டா வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த 4த் ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5த் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே. எப்படி இப்ப இந்த 5த் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம மெயின் மெத்தட். இன்னொன்னு வந்து FUNC அதாவது ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம மெயின் மெத்தட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ மெயின் மெத்தட்ல ஸோ இது என்ன ஹோல்ட் பண்ண போகுதுன்னா, Zoho கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்க வந்து ஹோல்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து இன்ட் லென்த் = 7 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்ம குடுத்துருக்க இந்த 2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்ஷன்ற இந்த மெத்தட்ல வந்து ஒரு பாராமீட்டரா வந்து பாஸ் பண்றோம். ஸோ இப்ப பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஃபங்ஷனுக்கு வந்து வரும். ஸோ இந்த ஃபங்ஷன்ல Zoho கார்ப்ன்றது இந்த கேரக்டர் ஸ்ட்ரிங்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லென்த்ன்றது என்னன்னா, நம்ம 7 குடுத்த அந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஃபார் லூப் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இந்த ஃபார் லூப்ல வந்து i = 0லருந்து i லென்த் -1 வரைக்கும் நம்ம இட்டரேட் பண்ண போறோம். ஸோ லென்த்ன்றது என்னது? 7. ஸோ 7/2 வந்து 3.5. ஸோ இன்டிஜர்னால அது வந்து 3.5 கிடையாது 3. ஓகேங்களா? ஸோ i = 0 3ன்னா என்ன அர்த்தம்னா, ஐயோட வேல்யூ வந்து எதுவா இருக்க போகுதுன்னா, i = 0, 1, 2 ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேல்யூ i இருக்கும்போது இந்த லூப் வந்து ரன் ஆக போகுது. ஸோ நம்ம லூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்து ரன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஓகே இப்ப இந்த டெம்ப்ல வந்து Z வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரும் அந்த லென்த் = 7 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 6த் இண்டெக்ஸ்ல இருக்க லெட்டரும் வந்து அப்படியே ஸ்வாப் ஆக போகுது. ஸோ அதாவது என்ன நடக்கும்னா, இந்த Z இருக்கு பார்த்தீங்களா? இந்த Z வந்து இந்த Rஓட அப்படியே ஸ்வாப் ஆயிடும். ஸோ R வந்து Z இருக்க பொசிஷனுக்கு வந்துரும். இந்த Z வந்து R இருக்க பொசிஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே தான் வந்து இந்த 3 லைன்லயே குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டெம்ப் வேரியபிள்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத ஸ்டோர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ ஸ்டோர் பண்ணிட்டு, அப்படியே டெம்ப்ல இருக்கிறத இதுல வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிரும். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடா நடக்க போகுது. ஸோ i = 0, i = 1, ஸோ i = 2. ஸோ ஒரு இட்டரேஷன்லயும் இந்த மாரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த Rம் வந்து Zம் இந்த Rம் கம்பேர் ஆகும். ஸோ அது 2 ஸ்வாப் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 0வும் இந்த 0வும் சாரி இந்த Oவும் இந்த Oவும் வந்து கம்பேர் ஆகி ஸ்வாப் ஆயிடும். ஸோ இந்த Hம் இந்த Cயும் வந்து கம்பேர் ஆகி மறுபடியும் வந்து ஸ்வாப் ஆயிடும். ஸோ நம்ம அவுட்புட் வந்து எப்படி வரும்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு 7 லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது ரிவர்ஸ் பண்ணா என்னவா வருமோ, அந்த இந்த வேர்டு பிளஸ் இந்த PORATION இந்த வார்த்தை அப்படியே ஜாயின் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இத நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஸோ ROCOHOZPORATION அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம ஆன்லைன் கம்பைலர்ல போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு ROCOHOZPORATION
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த அவுட்புட் வந்து இங்கே நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி இந்த ஃபிஃப்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படி சிக்ஸ்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ மீன்வைல் நீங்கள் வந்து ஜோஹோ ரவுண்ட் 3க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணவே தேவையில்ல. ஏன்னா ஜோஹோ ரவுண்ட் 3க்காகவே நான் டெடிகேட்டடாக ஒரு கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 ப்ராப்ளம்ஸ் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி டீட்டெயிலாக வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்காத நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கோர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து ஜோஹோவில் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து பைக் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற வீடியோக்கெலாம் வந்து செப்பரேட்டாக எந்த சார்ஜும் தரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீ மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் வந்து பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நான் லைஃப் டைம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கோர்ஸில் ஆட் பண்ணிட்டே வரணும். அதை நீங்கள் ஈஸியாக வந்து வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து நம்ம கோர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம சிக்ஸ்த் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஓகே, எப்படி இந்த சிக்ஸ்த் ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் மெத்தடை வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம மெயின் மெத்தடில் இன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு q ஆஃப் 20,4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த க்யூன்ற ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து 2 வேல்யூ வந்து பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 20,4ன்றது. ஸோ இப்போ இந்த மெத்தடுக்கு வந்துடலாம். ஸோ எக்ஸில் வந்து 20 ஸ்டோர் ஆகிடும். ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிட்டன் எக்ஸ் லெஸ் தென் 50 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ 16 வந்து லெஸ் தென் 50 தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸை வந்து அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேண்டியதான். ஒரு வேளை நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 50யாக இருந்தால் அப்போ நம்ம மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா லெஸ் தென் 50னால எக்ஸை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா எக்ஸு, அதாவது எக்ஸ் வந்து 16 வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிசல்ட்டில் வந்து 16 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ பிரிண்ட்எஃப் ஆஃப் ரிசல்ட்டுன்னு கொடுக்கும்போது நம்ம ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கோடை வந்து அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆன்லைன் கம்பைலர் ஒரு வாட்டி போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் கொடுத்து பார்க்கலாம். அவுட்புட் வந்து கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வரையே பார்த்தீங்கன்னா இந்த 16 வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதை நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 7th ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி இந்த 7th ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 வேரியபிள் வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே a = 6 b = 4 சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா a வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 24 வர வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆக போகுது. ஸோ a வந்து பார்த்தீங்கன்னா a = a + 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆக போகுது a வந்து. ஓகே, இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a மாடுலஸ் b = 0வா எப்போனா இருந்துச்சுன்னா இந்த லூப் போட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்துரு. வெளியே வந்துட்டோடனே என்ன பண்ணணும்னா ஏவை வந்து அப்போ என்ன ஏவோட வேல்யூவாக இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி a = 6ஆக இருக்கும்போது a மாடுலஸ் b = 0 கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா a மாடுலஸ் b = 0 கிடையாது. ஸோ அப்போ வந்து பிரேக் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி a வந்து பார்த்தீங்கன்னா 6 இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால 6 + 6. ஸோ இப்போ a = 12ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ 12ஆக மாறும்போது அப்போ 12 மாடுலஸ் b வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 12 மாடுலஸ் 4 வந்து = 0 தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இந்த ஃபார் லூப் போட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம a வந்து பார்த்தீங்கன்னா 12ஆக இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஏன் இங்கே இந்த ஃபார் வந்து ரெட்டில் காமிக்குதுன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மெயின் மெத்தட்குள்ளே கொடுக்கணும். ஸோ இன்ட்டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது உள்ளே பேஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகும்.
ஸோ இங்கே எஸ் அவுட் பிரிண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து பிரிண்ட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆன்லைன் கம்பைலரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருதான்னு சொல்லிட்டு. ஸோ ரன்னு கொடுக்குறேன். ஓகேங்க, பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 12 தான் வந்து அவுட்புட்டாக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 7th ப்ராப்ளமும் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 8th ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, எப்படி இந்த 8th ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த 8th ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேர் ஏஆர்ஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கண்டெயின் பண்ண போகுதுன்னா, கேரக்டர் வேல்யூஸ் வந்து கண்டெயின் பண்ண போகுது. ஸோ என்ன கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓஓ எக்ஸ் யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கேரக்டர் வந்து கண்டெயின் பண்ண போகுது இந்த கேரக்டர் அரே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1 2 3 2 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூஸ்லாம் வந்து இந்த அரே வந்து கண்டெயின் பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜே கே எல் எம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இன்ட்டு என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா எல் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ரியலாக. ஸோ எல் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் 2னா என்னது, இண்டெக்ஸ் ஆஃப் 2 என்னன்றது 2. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்போ எல்ல வந்து என்ன ஸ்டோர் ஆகும், 3 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்து ஐ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் எல். ஸோ எல்ன்றது என்னது 3. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 3ன்றது என்னது 2. ஓகேங்களா. ஸோ ஐயில் வந்து 2 வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்து என் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ மைனஸ் 1. ஸோ அரே ஆஃப் ஐன்றது என்னது 2. ஸோ ஏ ஆஃப் 2ன்றது என்னது ஓ. ஸோ ஏ ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓ. ஸோ ஓ மைனஸ் ஒன் என்னது, ஸோ ஓவோட ஏஎஸ்சிஐஐ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 111. ஓகேங்களா. ஸோ 111 மைனஸ் 1 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 110. ஸோ 110 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவுட் ஆஃப் பவுண்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ நம்ம என் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகிடும். ஸோ கே ஈக்குவல் டு பார்க்கலாம். ஸோ கே ஈக்குவல் டு என் மைனஸ் இண்டெக்ஸ் ஆஃப் என். ஸோ ஆல்ரெடி என்னே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுண்டு. ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் மைனஸ் இண்டெக்ஸ் ஆஃப் என். ஸோ நம்ம கேவும் வந்து அவுட் ஆஃப் பவுண்டாக ஆகிடும். ஸோ அன்டிஃபைன்டாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்முக்கு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ எம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் என் மைனஸ் 1. ஸோ அப்போ என் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 109. ஓகேங்களா. ஸோ அகெயின் ஏ ஆஃப் 109 வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அவுட் ஆஃப் பவுண்ட் வேல்யூ தான். ஸோ எம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகிடும். ஸோ ஐ நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் 1. ஸோ ஐ வந்து இப்போதைக்கு 2 தான். ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 3. ஸோ இது மொத்தத்தோட வேல்யூ வந்து 3. ஸோ மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐ வந்து 2. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 2ஆக தான் இருந்துச்சு. சரி, மறுபடியும் வந்து அது 2ஆக தான் இருக்குது. அது வேறு எதுவும் சேஞ்சஸ் வந்து நடக்கல அதுக்கு. ஸோ அடுத்து வந்து ஜே வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஜே ஈக்குவல் டு ஏ ஆஃப் என். ஸோ என்னோட வேல்யூ வந்து 110. ஸோ ஏ ஆஃப் 110 அகைன் வந்து அவுட் ஆஃப் பவுண்டு தான். ஓகேங்களா. ஸோ நம்ம பிரிண்ட் எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஜே கேஎம் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும்போது ஸோ நிறைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் பவுண்டாக இருக்கிறதுனால நம்ம அவுட்புட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்டிஃபைன்ட் பிஹேவியர் டியூ டு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இந்த 9th ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் மெத்தட்குள்ளே ஒரு கேரக்டர் அரே வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன கேரக்டர்லாம் ஹோல்ட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஐஎன்ஓஎஸ் ஏசிஹெச்ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டீஜர் அரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 4 6 8 6 1 2 4 5. ஸோ இந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கடுத்து ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கு மட்டும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க வேல்யூ. ஓகேங்களா. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ஈக்குவல் டு இண்டிசஸ் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இண்டிசஸ் ஆஃப் ஐனா என்னது,
இண்டிசஸ் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இண்டிசஸ் ஆஃப் 1னா 6 அதோட வேல்யூ. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 6. ஸோ இங்கே கமெண்ட்ஸில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஐயோட வேல்யூ 6. ஸோ நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் ஐ. ஸோ ஐயோட வேல்யூ 6. ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 6 வந்து என்னது? சி. ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து ஐ தான் கால்குலேட் பண்ணுறோம். ஐ ஈக்குவல் டு இண்டிசஸ் ஆஃப் 1. ஸோ இண்டிசஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது? 6 தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஐ வந்து 6ஆக தான் இருக்குது மேலேயே. ஸோ மறுபடியும் வந்து ஐ வந்து 6ஆக தான் மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், மறுபடியும் ஐயே தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஈக்குவல் டு இண்டிசஸ் ஆஃப் 4. ஸோ இண்டிசஸ் ஆஃப் 4 வந்து என்னதுன்னா அதோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ 1 + 1. ஓகேங்களா? ஸோ 1 + 1 வந்து 2. ஸோ இப்போ ஐ வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 2க்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஏ ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் ஐ. ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 2 வந்து என்னது? ஸோ அதோட வேல்யூ வந்து n. ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு n. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிரிண்ட்எஃப்ல என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏ அண்டு பியை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n, நம்ம பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணோம்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா n ஸ்பேஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இந்த கோடை அப்படியே வந்து காப்பி பண்ணி நம்மளுடைய ஆன்லைன் கம்பைலரில் போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே n ஸ்பேஸ் சிஏ அது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ அந்த 10th ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஓகே, வாங்க எப்படி இந்த 10th ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் மெத்தடு. ஸோ ஓகேங்களா? ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இன்ட்டு ஐன்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து இன்டிஜர் அரே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 5 எலமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு n ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஒரு டூ வைல் லூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டூ வைல் லூப்னு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அந்த டூவில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம டூ வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட்எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ஃபன் ஆஃப் ஐ ஆஃப் n வந்து முதல்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ n வந்து இப்போதைக்கு 0ல் இருக்குது. ஸோ ஐ ஆஃப் என்னோட வேல்யூ என்னது? ஸோ ஐ ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். ஓகேங்களா? ஸோ ஃபன் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபன் ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இனிஷியலைஸ் ஆகி ஸோ வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் ஆகும். இனிஷியலைஸ் ஆகிட்டு நம்ம இந்த ஃபன் மெத்தடுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட்டு ஐ. ஓகேங்களா? இன்ட்டு ஆன்சர் ஈக்குவல் டு வேல். ஸோ இங்கே நம்ம ஆன்சர் வந்து என்னது? 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் ஆகிடும். ஏன்னா வேல்யூ வந்து 0ல. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஃபார் லுக்குள்ளேயே வந்து போகாது. ஏன்னா ஐ லெஸ் தென் வேல் தான் கண்டிஷனு. ஸோ ஐ வந்து நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 0வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஐ ஈக்குவல் டு 0, 0 லெஸ் தென் 0 வந்து ஃபால்ஸ் தான். ஸோ இந்த ஃபார் லுக்குள்ளேயே போகாது, ரிட்டன் ஆன்சர் பண்ணிவிடும். ஸோ ரிட்டன் 0 பண்ணிவிடும். ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து 0 தான் நம்மளுக்கு ரிட்டன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ++ n ஆகிடும். ஸோ n வந்து 0ல் இருக்கா? ஸோ ++ n ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே வந்து நெக்ஸ்ட்டு 1க்கு வந்து n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ n ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா இங்கே ஐ ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஐ ஆஃப் 1ன்னு வந்துச்சுன்னா ஒரு வேல்யூவாக வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஐ ஆஃப் 1 என்னது? ஐ ஆஃப் 1 வந்து 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபன் ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபன் ஆஃப் 1ன்னு வந்துச்சுன்னா ஸோ இப்போ நம்ம வேல் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ வேல் 1ஆ இருக்கும்போது நம்ம ஆன்சர் ஈக்குவல் டு அதுவும் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் வந்து ஒரு வாட்டி வந்து ரன் ஆக போகுது. ஏன்னா ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் 1, ஐ++. ஸோ ஐ ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் ப்ளஸ் வேல் இன்ட்டு வேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரோட வேல்யூ வந்து இப்போதைக்கு 1. ஓகேங்களா? ஸோ வேலோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 × 1 என்னன்னு வரும்? 1ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி 1
ப்ளஸ் இந்த வேல்யூ 1. ஸோ 1 + 1 வந்து 2. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் ஆன்சர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 + 1 வந்து 2 வேல்யூ. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. எப்போ இன்புட் வந்து 1ஆக இருக்கும்போது, n வந்து 1ஆக இருக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ n ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது I ஆஃப் 2ஓட வேல்யூ என்னது? அதோட வேல்யூவும் 2 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபன் ஆஃப் 2ஓட இந்த மெத்தடுக்குள்ளே வந்துடலாம். ஸோ வேல் வந்து இப்போ 2ஆக இருக்க போகுது. ஸோ வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஆன்சரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ரன் ஆக போகுது. I ஈக்குவல் டு 0ஆக இருக்கும்போது ரன் ஆகும். I ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ரன் ஆகும். ஸோ மொதல் வாட்டி I ஈக்குவல் டு 0ஆக இருக்கும்போது ரன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு இங்கே 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 2. ஸோ 2 இன்ட்டு 2 வந்து 4. ஸோ 4 ப்ளஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 6 அதோட வேல்யூ. ஸோ மொதல் வேல்யூ வந்து 6. ஓகேங்களா? ஸோ இப்போ 6 ஆன்சரில் வந்து 6 வந்துருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ 6 இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து 2 இன்ட்டு 2 என்னது? I ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது மறுபடியும் 2 இன்ட்டு 2 வந்து 4. ஸோ 6 ப்ளஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆன்சர் பண்ணும்போது ரிட்டர்ன் 10 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அவுட்புட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 0, 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த பேட்டர்ன் என்னன்னா, ஸோ நான் இங்கே கீழே வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ I வந்து 0ஆக இருக்கும்போது ஃபங்க்ஷன் 0ஆக இருக்குமா? ஸோ அப்போ 0 ப்ளஸ் 0 கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ I ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது வேல்யூ வந்து 1ஆ? ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 கியூப். ஸோ அதோட வேல்யூ வந்து 2. ஸோ அதுதான் நம்ம இங்கே அவுட்புட்டாக வந்துச்சு பாருங்கள் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ 2ன்னு வந்திருக்கா? ஸோ I ஆஃப் 2 ஈக்குவல் டு 2. ஸோ ஃபங்க்ஷன் வந்து 2ஆக இருக்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து 10. ஸோ இங்கே 10ன்னு வந்திருக்கா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13 வரும். ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 68ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அடுத்த வேல்யூ வந்து 13 வரும். ஸோ அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 68ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டு. ஸோ இதை நான் காப்பி பண்ணி ஆன்லைன் கம்பைலரில் போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூவும் அவங்க அதில் வந்த வேல்யூவும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ரன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்க பாருங்கள் 0, 2, 10, 30 அண்டு 68 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளுக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம 10 ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஹியரில் கேட்ட ஜோஹோ ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்கள் கையில் அந்த கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு மெயிலில் அனுப்புங்க. ஸோ எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜோஹோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.